எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அசோக். நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா எம்வி அல்ட்ரா சிஸ்டம்ஸ் ஐபிஓ பற்றி பேச போகிறோம். ஐபிஓட பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 400 to 425. ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30th ஜூலை அண்ட் எண்ட் டேட் வந்து 3rd ஆகஸ்ட். லிஸ்டிங் டேட் 4th ஆகஸ்ட். இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 290 crore. ஸோ இந்த ஐபிஓவில் என்ன பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா இட் யூஸ் டு ப்ரொவைட் பவர் எலக்ட்ரானிக் சிஸ்டம் டு இந்தியன் ரயில்வேஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்என்டி கேப்பபிலிட்டிஸ் வித் கிரிட்டிக்கல் சேஃப்டி ப்ரொபல்ஷன் அண்ட் பவர் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஜிஎம்பி வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா வந்து சேஃபாக தான் இருக்குது. 960 crores கிட்ட இது வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. இதெல்லாம் தான் இதோட பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் வந்து ரொம்ப புவராக இருக்குது. ஐ மீன் வந்து கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. அப்புறம் பேட்டு எபிப்டா ரெவென்யூ எல்லாம் வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டர் கம்பேர் பண்ணால் ரொம்ப லாஸ் அதிகமாக இருக்குது. லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ் டூ, ஆனால் பிஇ அதிகமாகவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நெகட்டிவ்ஸ். இது மீறியும் நீங்கள் வந்து இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஜிஎம்பி வந்து ஒரு நல்லா இருக்குது. இப்போ வர இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஜிஎம்பி பார்த்து தான் பண்ணுறாங்க. ஸோ ஜிஎம்பி ஹைப்னால தான் பார்த்தீங்கன்னா போன ஐபிஓ பார்த்தீங்கன்னா இண்டோ எம்ஐஎம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஒரே நாளில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.